பேசும்போது எப்பொழுதும் வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நாம் பேசும் ஒரே வார்த்தையில் எவ்வளவு பெரிய உறவு வேண்டுமானாலும் முடியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த உறவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. எப்பொழுதும் வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் கவனமாக இருங்கள். ஏனெனில் கல்லானது உயிரை கொல்லும், சொல்லானது உயிரோடு கொல்லும். புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியானதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள். இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். நேற்று வரை சிலருக்கு முக்கியமாக இருந்த நாம் இன்று வேறு யாரோ ஒருவருக்காக ஒதுக்கப்படுகிறோம் என்று தெரிந்த நிமிடமே அவரிடமிருந்து விலகி விடுவது நல்லது. அன்று மூச்சுக்கு 300 முறை நம்மை காண துடித்தவர்கள்தான் இன்று நம்மிடம் முகம் கொடுத்து கூட பேச தயங்குகிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம். எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்களாகி விடுகிறோம். சிலருக்கு தேவைகள் இருந்தால் நம் மீது திடீர் அக்கறை பாசம் வரும். ஆனால் தேவைகள் முடிந்த பிறகு நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும். யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தப்பையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட வலிக்காது. ஆனால் காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் நமக்கு அதிகமாக வலிக்கும். என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சில சுயநல உறவுகள் நம்மை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி, நீ என்ன எனக்கு பெருசா செஞ்சிட்ட என்பதே ஆகும். மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். பயணங்கள் தொடங்கிடும் வேளையில் கடினங்கள் பல தோன்றும். தடைகள் உன்னை முடக்க நினைக்கும், தோல்விகள் உன்னை முடிக்க நினைக்கும், எதிரிகள் உன்னை உடைக்க நினைப்பார். நீ உன்னை மட்டும் பார். தொடங்கிய காரணம் நீ மட்டுமே அறிவாய். எதையும் கண்டு கொள்ளாதே, எவரையும் கஷ்டப்படுத்தாதே. புன்னகை மட்டும் விதைத்து செல். கடமையை செய். காலம் உனக்கு பரிசளிக்கும். நீயே எதிர்பாராத ஒன்றை. உங்களை யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் தன் வேலையை விட நம் மீது அதிகமாக கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? தானாக திருந்தாத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி அவர்களை திருத்த நினைத்தாலும் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதில்லை. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. என்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள்.